ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட அக்ஷய ட்ராப் ஓரளவுக்கு பேட்டர்ன் மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். ரிசல்ட் வருதா என்ன அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். மோரோவர் லாஸ்ட்டாக நம்ம வந்து பேட்டர்ன் வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி போட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3 நாளாக நான் போடலை. ஆக்சுவலி வியூஸ் இல்லை அப்படிங்கிற ஒரே ரீசனால தான் நான் பேட்டர்ன் போட முடியல ஆக்சுவலி என்னால். ஸோ 20ஆம் தேதி நான் போடுற டைம்லேயும் 150 ரிசல்ட்டுக்கு பாசிபிளாக கிடைக்கல. அதாவது பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் கேப் விட்டுப்போம். சரி ஓகே, இன்னைக்கு பார்ப்போம் எந்த அளவுக்கு ஃபேவராக ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. மோரோவர் நம்ம வந்து பேட்டர்ன் போடுற டைமில் மேக்ஸிமம் நமக்கு வின்னிங்ஸ் தான் கிடைக்கும். இப்போ வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் ரெகுலர் வீடியோஸ் கொடுப்பேன். அண்ட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுப்பேன். சரி ஓகே, இன்னைக்கு பேட்டர்ன் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஃபேவராக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ 3 நாள் கேப் விட்டுருக்கனால இன்னைக்கு பேட்டர்ன் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹோப் இருக்குது, பார்க்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, 7 இல்லைன்னா 17 அடிச்ச டைமில் சம் ஏதோ ஒரு போர்டு எப்படி வச்சுருக்காங்க, இப்போ எப்படி அடிக்க போகிறாங்க அந்த கான்செப்ட் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். சைடில் இந்த 3 நம்பரில் 2 நம்பரை மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணோம்னா 6 3 9. சிங்கிள் நம்பர் கிடச்சிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதோட பவர் சேர்த்து எடுத்துக்கலாம். ஒரு வேளை டபுள் நம்பர் கிடச்சிச்சுன்னா செகண்ட் நம்பர் என்னதோட பவர். ஸோ இதில் 7 3 10 டபுள் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் நம்பர் 0, அதோட பவர் 5. இதில் பாருங்கள் 5 2 போட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ மாதிரி கொஞ்சம் தான் 5 + 0 0, சாரி 5, அதோட பவர் 0. ஸோ டிஎன்சி ஆன்சர் இருக்குது. அப்புறம் 4 4 8, அதோட பவர் வந்து 3. ஸோ இதில் பாருங்கள் பி பாஸ் இருக்குது. சேம் அதே கொஞ்சம் தான் 0 5 ஆட் பண்ண 5, அதோட பவர் 0. ஸோ இதில் பிஎன்சி பாஸ் இருக்குது. அப்புறம் 4 0 4, அதோட பவர் 9. ஸோ இன்னொரு கேமுக்கு ஒரு போர்டுக்கு 4 இல்லைன்னா 9 வர மாதிரி காட்டுது. பட் இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி நல்ல சீக்கிரம் சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். மேக்ஸிமம் மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் சான்சஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ, அப்புறம் பிசி, அப்புறம் பிசி, அப்புறம் பி, அப்புறம் பிசி. மோரோவர் 44 99 கான்செப்ட் வந்து கேமில் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் சான்சஸ் வந்து பி இல்லைனா சிக்கு இருக்கிற மாதிரி காட்டுது. இது எந்த அளவுக்கு பாசிபிள் தெரியல. நீங்கள் பார்த்து உங்கள் கேம் எப்படி இருக்கும் அதுபடி மேட்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து டபுள்ஸ் கான்செப்ட் கேமில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 44 99 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 49 40 94 அந்த கான்செப்ட் வரலாம். ஸோ 4 இல்லைனா 9 உங்கள் கேமில் எந்த போல் மேட்ச் ஆகுது அதுபடி எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் கால்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். அதுவுமே சேம் அதே கான்செப்ட் தான். 77 இல்லைனா 17 அடிச்சு ட்ராயிங்கில் சம் ஏதோ ஒரு போர்டு எப்படி வச்சுக்காங்க, எப்படி அடிக்க போகிறாங்க அதை நம்ம பார்ப்போம். சிம்பிள் கான்செப்ட் தான். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 நம்பரை ஆட் பண்ணிப்போம். இந்த அதே மாதிரி அடுத்த 2 நம்பரை ஆட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ 6 3 9, அதுக்கும் அடுத்ததுக்குமே 6 3 9. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆடிங்க்கு வந்து பவர் சூஸ் பண்ணிப்போம், செகண்ட் ஆடிங் அப்படியே வச்சுப்போம். ஸோ 9 இல்லைனா 4 ஓவரால் கிடைக்குது. ஸோ ஏ போர்ட் பாஸ் இருக்கும். செகண்டில் ஆடிங் பண்ணுற டைமில் அப்படியே வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் பவர் சொன்னேன் இல்லையா, 9 1 10. ஸோ 2 நம்பர் கிடச்சிச்சா செகண்ட் நம்பருக்கு ஜஸ்ட் பவர் மட்டும் எடுத்தால் போதும். ஸோ 5 இல்லைனா 3. ஸோ 5 இல்லைனா 3ல் நமக்கு 5 பி போர்டு சி போர்டு பான்ஸ் இருக்குது. சேம் அதே கான்செப்ட் தான். 0 1 1 1 அப்படியே வச்சுக்கோம். பட் இதுக்கு மட்டும் நம்ம அடிங்க எடுக்கிற டைமில் பவர் எடுக்கணும். ஸோ 0 + 0 0 தான், அதுக்கு பவர் மட்டும் எடுத்தாச்சு. ஸோ 5 இல்லைனா 1ல் நமக்கு பி போர்டு பாஸ் இருக்குது. சேம் அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆடிங்கில் 9 3 12. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா செகண்ட் நம்பரோட பவர் எடுத்துக்கணும் 7. இதில் வந்து நார்மலாக என்ன ஆடிங்கில் கிடைக்குதோ அப்படியே எடுத்துக்கணும். ஆடிங்கில் டபுள் நம்பர் கிடைச்சாலே நம்ம செகண்ட் நம்பர் மட்டும் தான் சூஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் நம்பர் 8, 7 இல்லைனா 8ல் நமக்கு 7 8 ரெண்டுமே பாஸ் இருக்குது. பிஎன்சி சேம் அதே கான்செப்ட். 9 2 11, செகண்ட் நம்பர் மட்டும் எடுத்தோம்னா 1. இதில் 5 2 7 பவர் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 2 இல்லைனா 1ல் நமக்கு 1 பாஸ் இருக்குது ஏ போர்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா 9 3 12 என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆடிங்க்கு பவர் தான் எடுக்கணும் 7. அது மாதிரி இங்கே ஆட் பண்ணோம்னா நார்மலாகவே எடுத்துக்கலாம். 4 3 7 அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 7 தான் கிடைக்குது. ஒவ்வொரு போர்டுக்கு சிங்கிள் ஷோ வந்து 7 கிடைக்குது. ஆக்சுவலி 7 இன்னொரு கேமில் ரிப்பீட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டாக செகண்ட் கால்குலேஷன் நமக்கு சொல்லுது. இது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. நீங்கள் பார்த்து உங்கள் கேமோட மேட்ச் அப் படி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. 47 49 கூட காம்பினேஷன் படி வரலாம். 44 99 77 இந்த கான்செப்ட் கூட உங்கள் கேமில் இருந்தால் மேட்ச் பண்ணிக்கோங்க. இது கொடுத்துருக்கேன். இதுவும் கூட உங்கள் கேம் மேட்ச் ஆகிற பற்றி மேட்ச் நீங்கள் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைப் 2க்குள்ளே போயிடலாம். டைப் 2 பொறுத்தவரை அதுவும் ரொம்ப டஃப்லாம் இல்லை. 77 அடிச்ச டைமில் இல்லைனா 17 அடிச்ச டைமில் சம் ஏதோ ஒரு போர்டு எப்படி ஏதோ ஒரு டபுள் டிஜிட் 3 டிஜிட் எப்படி வச்சுக்காங்க, இப்படி அடிக்க போகிறாங்க, அதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காம்பினேஷனில் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும் போட்டுட்டோம். இதுக்கு பவர் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா 9 1 2 அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு இல்லை என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதுக்கு பவர் எடுத்துட்டேன். 912 தான் வச்சுக்காங்க. ஸோ 588 சொல்லிட்டு வரதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அது நான் எழுதிட்டேன். இதுக்கு அடுத்து ஜஸ்ட்டு 1 DP4ல் இங்கே ஒரு பெரிய ஸ்ட்ரைட் லைன் போட்டு இங்கேயும் நம்ம பவர் எடுத்துட்டோம் அப்படின்னாலும்
இங்கே இதில் வந்து அப்படியே இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஜஸ்ட் இதுக்கு பவர் எடுத்துகிறோம்னா 912 தானே. ஸோ 960 சொல்லிட்டு வரதுக்கு பாசிட்டிவ் இருக்குது. அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் கம்ப்ளீட். இப்போ செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷனுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் ஒன்றும் இல்லை, 7-0 பேசிக்கலாம். இப்படி ஒரு 7-0 அடிக்கலாம், இப்படி ஒரு 7-0 அடிக்கலாம், அந்த மாதிரி இப்படி ஒரு 7-0 கூட அடிக்கலாம். ஸோ 7-0 இந்த மாதிரிலாம் நமக்கு அடிக்கிறதுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே எப்படிலாம் அடிச்சிருக்காங்க 7-0, 7-9 வரலாம். அது மாதிரி இந்த 7 எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டோம் அப்படின்னா 7-0, 7-3 வரலாம். 934 தானே வந்துருக்கு. ஸோ இங்கேருந்து அடிக்கிறதா இருந்தால் 7-3 நான் திரும்பவும் 7-3 நான் வந்து. ஸோ அவ்வளோதான். மோரோவர் 7-9, 7-3 பாசிபிள்ஸ் இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இங்கே ஒரு 50 மட்டும் எப்படி வச்சுக்கலாம்னா இப்படி ஒரு 50 அடிக்கலாம், இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு ஸ்டாண்டிங் லைனில் ஒரு 50 அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறோம்னா இப்படி ஒரு 50 அப்படின்னு அடிக்கிற பட்சம் 0-4 வரலாம். அது மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம போட்டோம்னா 50 கீழே இருந்து 0-8 சொல்லிட்டு வர்றதுக்கு இது 0-4, அடுத்தது 0-8 வரதுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு. அவ்வளோ செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் கம்பெனி. இப்போ தேர்ட் செட் ஆஃப் காம்பினேஷனுக்குள்ள போயிடலாம். அதுவுமே ரொம்ப சிம்பிள், டஃப்லாம் இல்லை. 0-87 அந்த கான்செப்ட் எப்படி வச்சுக்காங்க, ட்ரையாங்கிள் கான்செப்ட் கூட இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 நாள் பிஃபோருக்கு ஸ்லீப்பிங் போட்டுருவோம். 2 நாள் பிஃபோருக்கு ஸ்லீப்பிங் போட்டால் 1+ சொல்லிட்டு வரலாம். அதுக்கு அப்படியே ஒரு ஸ்லாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா இங்கே 87 தானே. ஸோ 56 சொல்லிட்டு வரலாம். வேற ஏதாவது கான்செப்ட் இதில் மேட்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு கீழே பாருங்க இந்த மாதிரி ஒரு 0-8 இப்படி அடிக்கலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி இங்கே ஒரு 0-8 ஸ்டாண்டிங்கில் ஒன்று வந்துடும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் கீழே மட்டும் பார்த்துட்டோம். இந்த கிரவுண்டில் பார்த்தா ஸ்லீப்பிங் லைனில் 0-8 தானே. ஸோ 17 வரலாம். அந்த மாதிரி ஸ்டாண்டிங் போட்டு மேலேருந்து எடுத்தாலும் அதே 17 தான் வருது. ஸோ இன்னொரு கேமில் 1-7, 7-1 ரிப்பீட் கான்செப்ட் கூட பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் கால்குலேஷன் அப்படி கிடைக்கிறதுனால ஜஸ்ட் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து உங்கேயுமே மேட்சஸ் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு 0-8 கீழே இருந்து எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இங்கே ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு 0-8 கீழேருந்து எடுக்கிறதா இருந்தால் கீழே வந்து 10 சொல்லிட்டு வரதுக்கும் பாசிட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ 0-8 தானே. ஸோ 10 கூட வரலாம். 71, 10 அவ்வளோதான். மோரோவர் நமக்கு டைட்டில் இந்த நம்பர்ஸ்லாம் கிடைக்குது. நீங்கள் உங்கள் கேமில் எப்படி மேட்சஸ் அதுபடி எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் ஜஸ்ட் அன்லைன் பண்ணி கொடுத்துறேன். இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 1-7 கான்செப்ட் ரிப்பீட் வரலாம், 0-8 வரலாம், 0-4 வரலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி மேட்சஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ரிசல்ட் கான்செப்ட் பார்த்தோம்னா இங்கே 912 வச்சுருக்காங்க, 955 வந்திருக்கு, இங்கே 750 வந்திருக்கு, 087 வந்திருக்கு, 100 வந்திருக்கு. ஸோ இது ஏதாவது கான்செப்ட் ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் 0-7 கான்செப்ட் 2 டைம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கேமில் வரதுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அப்புறம் 85 இருக்குது, 95 இருக்குது, 75, 95 இருக்குது. ஸோ 85 கான்செப்ட் ரிப்பீட் வரலாம். ஸோ வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற மோஸ்ட்லி அவ்வளோதான். 0-5, 0-7 இருக்கு, இங்கேயும் 0-7 இருக்கு, மேபி 0-6 வரதுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு, அவ்வளோதான். அதையும் நான் எழுதிக்கிறேன். 0-6, 6-0 அந்த கான்செப்ட் அவ்வளோதான். இது ஸ்டோர் பண்ணி கொடுத்துருங்க. எப்போவுமே நான் ஸ்டோர் பண்ணி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அண்டர்லைன் பண்ணுறேன் இல்லையா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கூடுதலாக கொடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு கேமுக்கு கால்குலேஷன் வைஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் 4-9 கிடச்சிருக்கு, செகண்ட் கால்குலேஷன் ஆல் 7 கிடச்சிருக்கு. அண்ட் டைப் 2 பொறுத்தல ஸ்டார் பண்ணி அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா, அது கொஞ்சம் கூடுதலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இன்னொரு கேமில் நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு வின்னிங் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஷேர் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.